இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குதுங்க. அப்படி எண்ணெய் வாங்குறதுனால ரஷ்யாவுக்கு பணம் கிடைக்குது. அப்படி பணம் கிடைக்கிறதுனால அதை வச்சு ஆயுதங்களை தயாரித்து அந்த ஆயுதங்கள் மூலமாக தான் உக்ரைனை ரஷ்யா தாக்குது. அப்போ இந்தியா எண்ணெய் வாங்கிறத தடுத்துட்டா ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுடும். இதுதான் ட்ரம்ப் சொல்லக்கூடிய வாதம். ஆனால் இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கலை அப்படின்னு சொன்னால் உலகத்தில் கச்சா எண்ணெயோட விலை கடுமையாக உயரும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு தெரியுமா? இது சம்பந்தமான கூடுதல் தகவல்களை நமக்கு அளிப்பதற்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமோட ஹெட் திரு வெங்கட் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் வெங்கட். நிச்சயமா அபினவ், அதாவது இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்காமல் இருந்திருந்தா சர்வதேச சந்தையில் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற பல தகவல்கள் நமக்கு இப்போது கிடைச்சிருக்கு. அதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது உக்ரைன் போருக்கு பிறகு இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து அதிக எண்ணெய் வாங்கி லாபம் பார்ப்பதா அமெரிக்கா குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் ஒருவேளை ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்காமல் இருந்திருந்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோட விலை ஒரு பேரல் $200 வரைக்கும் போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை இப்போது வெளிவந்திருக்கு. அதனால் இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கினால மட்டும்தான் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் சந்தையில் மிகப்பெரிய வீழ்ச்சியோ மிகப்பெரிய விலை உயர்வோ ஏற்படாமல் அது ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனில் இருந்திருக்கு அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரஷ்யாவுக்கு ஈரானை போலவோ வெனிசுலா போலவோ அந்த எண்ணெயை வாங்கிறதுக்கு ஐரோப்பாவும் அமெரிக்காவும் எந்த சாங்ஷனும் போடலை அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையிலேயே ரஷ்யா எண்ணெயை வாங்கிறதுக்கு அவங்க ஒரு ப்ரைஸ் கேப்பை மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரஷ்யா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குறைந்த விலையில் நிறைய நாடுகளுக்கு எண்ணெயை வித்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐரோப்பிய யூனியன் ஒரு ப்ரைஸ் கேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா, $60 கீழே நீ ஒரு பேரல் எண்ணெயை விற்கக்கூடாது அப்படின்னு தான். இந்தியாவுமே கூட ரஷ்யா கிட்ட அந்த யூரோப்பியன் யூனியனோட ப்ரைஸ் கேப் விதிமுறையை பின்பற்றி தான் அந்த எண்ணெயை வாங்கியிருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்தியா அதிக லாபம் பார்க்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியுது. இதில் இன்னொரு மிகப்பெரிய உண்மையும் இருக்குது. என்ன அப்படின்னா, உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா அதிகமாக எண்ணெய் வாங்குச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. கடந்த 10 வருடங்களாகவே இந்தியா ரஷ்யா கிட்டேருந்தும் மற்ற நாடுகள்கிட்டே இருந்தும் எவ்வளவு எண்ணெய் கொள்முதல் பண்ணிச்சோ அதே அளவு தான் கொள்முதல் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் உலக அளவில் இந்தியாவு தான் 4வது மிகப்பெரிய சுத்திகரிப்பு விற்பனை நிலையங்களை வைத்திருந்திருக்கு. ஸோ அதன்படி பார்த்தா இந்தியா இந்த போருக்கு அப்புறம் கூடுதலாக எண்ணெய் வாங்குச்சு அப்படிங்கிற அந்த பொய் குற்றச்சாட்டும் அடிபட்டு போகுது. இது தவிர ஏன் ரஷ்யாவுக்கு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சாங்ஷன் போடாமல் அந்த ப்ரைஸ் கேப்பை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. என்னென்னா, இன்ஃபேக்ட் அமெரிக்கா ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் சந்தைக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அது சந்தைக்கு வரலைன்னா கச்சா எண்ணெய் சந்தையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஒரு ப்ரைஸ் கேப்பை மட்டும் போட்டு உலகத்துக்கு அது ஒரு மிரட்டல் மாதிரி நாம் காமிச்சிடலாம், ஆனால் அது உண்மையிலேயே சாங்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கேமை அமெரிக்கா விளையாண்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியா தன்னுடைய மொத்த எண்ணெய் இறக்குமதியில், அதாவது ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின மொத்த எண்ணெய் இறக்குமதியில் 70% உள்நாட்டு தேவைக்கு பயன்படுத்திட்டு 30% எண்ணெயை மட்டும்தான் சுத்திகரிப்பு செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அப்படி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண எண்ணெய்க்கு கூட இந்தியா வரி விதிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அதை இந்தியா என்கரேஜ் பண்ணலை. அதாவது ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கி அதன் மூலம் அதிகம் லாபம் பார்ப்பதை மத்திய அரசாங்கம் ஊக்குவிக்கவில்லை அப்படிங்கிறதான் இதன் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு அபினவ். அது மட்டும் இல்லை, சர்வதேச சந்தையில் உக்ரைன் ரஷ்யா போர்னால கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போது கூட இந்தியர்களுக்கு எண்ணெய் விலையை அதிகரிக்கலை. இந்திய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு சுமார் 22,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையும் வெளியாயிருக்கு அபினவ். ஸோ இந்த ரஷ்யா கிட்டேருந்து நாம் வாங்குகிற எண்ணெய் அப்படின்றது சில நேரங்களில் நமக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு, லாபத்தை விட. அப்போ கூட நாம் இந்த உலகத்தோட நன்மைக்காக நம்ம எண்ணெயை வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா வெங்கட்?
ஆமாம் அதுதான். அதாவது இந்தியா மேலே மொத்த பழியையும் போட்டுட்டு தன்னுடைய விஷயங்களை நியாயப்படுத்தி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய, குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடைய எண்ணமாக இருக்குது. அதனால தான் நம்ம இங்கே திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஒருவேளை இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்காமல் போயிருந்தா கிட்டத்தட்ட $200 ஒரு பேரலோட விலை அப்படிங்கிற ஒரு நிலைமையை எட்டியிருக்கும். அதனால் உலகம் ஃபுல்லாகவே வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டிருக்கும். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாகவே ஒரு பணவீக்கம் ஏற்பட்டிருக்கும். அதையுமே இந்தியா தடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை அபினவ். தகவல்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி வெங்கட். வியூவர்ஸ், இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.